கவர்மெண்ட்டில் வந்து பணம் இல்லை இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறதுக்கு. இல்லை, இருக்கிறத வச்சு பண்ணியிருக்காங்களா? இருக்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பண்ண திட்டங்களே இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, பெயர் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியா? இதுக்கு முன்னால் வந்து கலைஞர் ஐயா ஆட்சி பண்ணியிருப்பார். ஸோ அவர் திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மையார் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அந்த திட்டங்களை பூரா மாற்றிடுவாங்க. ஓகே, திட்டங்களே மாற்றிடுவாங்க அவங்க. ஓகேங்களா, இவங்களை பொறுத்தளவு இவங்க டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டங்களாக இருக்க போய் தானே அவர் வந்து ஸ்டிக்கரை மட்டும்தானே ஒட்டினார். அதில் என்ன தப்பு சார்? இந்த நேமில் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை சார். திட்டங்கள் என்னங்கிறது தான் சார் பிரச்சனை. நேமில் என்ன சார் பிரச்சனை? அது பாட்டில் போய்கிட்டு இருக்கட்டும் சார். நேமுக்கும் இப்போ இதுக்கும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நேமை வச்சுட்டு திட்டங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பொன்முடி அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி சைவம் வைணவம் குறித்து வந்து ஆபாசமாக பேசியிருந்தார். அதுக்கு இனி கோர்ட் வந்து அவர் பிடிவாரன் இது பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 6ஆம் தேதிக்குள்ளே அவர் வந்து கைது பண்ணி எங்கள் முன்னாடி ஆஜர்படுத்தணுன்ற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. சார், நம்ம வீட்டுக்குள்ளே 4 சவருக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பேட் வார்த்தை பேசிக்கணும் சார். இந்த சமுதாயம் உங்களை வந்து ஒரு தலைவராக பார்க்குது. இந்த சமுதாயம் வந்து உங்களை எதிர்நோக்கி இருக்குது. இந்த சமுதாயத்தில் நீங்கள் பேசும்போது ரொம்ப ஞாபகத்தோடு பேசணும் சார். நம்ம கல்வி நிதியை கொடுக்கவே இல்லையே சார். கல்வி கொடுத்துருக்காங்க சார். நம்ம நினைக்கிறோம் கொடுக்கலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம விஜய் சார் ஆட்சிக்கு வந்தது கூட இப்போ கூட ஆமாம் 4000 கோடி ரூபாய் இப்போ கூட வந்து அவங்க பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ ஒரு 3 days 4 days பேக்கில் 85,000 கோடி இந்த வருஷத்துக்குள்ளே தாவேக்கா கடன் வாங்கணும்னு சொல்லி ஒரே இதில் முடிச்சிட்டார்ல. அதுக்கப்புறம் போயிட்டு இந்த பட்ஜெட்டை பற்றி எங்கள் தலைவர் ஏன் பேசணும்? உடனே எடுத்தோடனே இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு 50,000 கோடி அங்கே ஒதுக்கல, 25,000 கோடி இங்கே ஒதுக்கலாம் அப்படின்னா சொல்ல முடியாது. சிவி சண்முகம் தலைமையில் ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து திரு புசியானந்த் அவர்களை பார்த்துருக்காங்க. இது அரசியல் ரீதியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு. ஆல்ரெடி அதிமுகலேருந்து பல எம்எல்ஏக்கள் அங்கேருந்து ராஜினாமா பண்ணி தாவேக்க வார்த்தை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சீனியர் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து போய் பேசுகிறத எப்படி எடுத்துக்கிறது சார்? நம்ம எந்த சீனியர் யார் போனாலும் சரி சார், மக்கள் போகலல்ல. ஜாமவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய திரு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளரான மணிகண்டன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசினுடைய தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் ஆகிருக்கு. நேற்றுக்கு வந்து பொது பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. இன்றைக்கி வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் பல பட்ஜெட் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ரெண்டு பேருமே பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த பட்ஜெட் பற்றி சொல்லணும் அப்படின்னா தொலைநோக்கு பார்வையில் எதுவும் இல்லை. ஓகேங்களா, 2ஆம் தடவை வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து பணம் இல்லை இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறதுக்கு. இல்லை, இருக்கிறத வச்சு பண்ணியிருக்காங்களா? இருக்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்ட்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான். ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு அனுபவம் இல்லை, புதுசாக வந்திருக்காங்க அப்படின்ற பல விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு. பட் இவங்க பெரும்பாலான திட்டங்கள் வந்து கடந்த திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலும் என்ன கொடுக்கப்பட்டதோ அதே தான் திரும்ப இவங்க பண்ணியிருக்காங்க. பெயர் மற்றும் ஒரு சிலருக்கு வந்து மாற்றி இருக்கிறாங்க. அதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பண்ண திட்டங்களே இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, பெயர் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியா? இதுக்கு முன்னால் வந்து கலைஞர் ஐயா ஆட்சி பண்ணியிருப்பார். ஸோ அவர் திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மையார் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அந்த திட்டங்களை பூரா மாற்றிடுவாங்க. ஓகே, திட்டங்களே மாற்றிடுவாங்க அவங்க. ஓகேங்களா, இவங்களை பொறுத்தளவு இவங்க டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டங்களாக இருக்க போய் தானே அவர் வந்து ஸ்டிக்கரை மட்டும்தானே ஒட்டினார். அதில் என்ன தப்பு இருக்குது? எல்லாரும் அரசியல்வாதிங்க வரும்போது மாற்றிக்கிடுவாங்க. ஸோ அவங்க இண்டிவிஜுவலாக பேர் வைப்பாங்க. இவர் வந்து வெற்றிங்கிற பேரை மட்டுமே எடுத்துகிட்டு போகிறாரு, அவ்வளோ. இல்லை, அவங்க திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா திட்டங்களுக்கும் கலைஞருடைய பேர் இருக்கும். அதுவே விமர்சனத்துக்குள்ளாச்சு. எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பேர் வைக்கிறாங்க. பட் அப்படி இல்லாம இதுவுமே ஒரு மாற்றம் தானே சார்? அவரோட பேரையோ இல்லை அவர் சார்ந்த பேரையோ வைக்காம வெற்றின்னு வச்சிருக்காரு. ஆமா, கண்டிப்பா மாற்றம் தான். இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே கவர்மெண்ட் பணம். ஏன் இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்க பேரை கொண்டு போய் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகணும்? அது தேவையில்லை தானே. வெற்றின்னு வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ அவங்களுடைய கவர்மெண்ட் அவங்க வைக்கிறாங்க. அதை நம்ம பற்றி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லை, விமர்சனம் இல்லை, உங்களோட பார்வையில் நான் கேட்குறேன். அது சரிதானே அப்படின்னு கேட்குறேன். அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு சரியா இருந்தா நமக்கும் சரியா இருக்கும், அவ்வளவுதான். நம்ம தான் சார் முடிவு பண்ணணும் ஆட்சியாளர்கள் சரியா பண்றாங்களா இல்லையான்றது. சார், இந்த நேமில் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை சார். திட்டங்கள் என்னங்கிறது தான் சார் பிரச்சனை. நேமில் என்ன சார் பிரச்சனை? அது பாட்டில் போய்கிட்டு இருக்கட்டும் சார். நேமுக்கும் இப்போ இதுக்கும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நேமை வச்சுட்டு திட்டங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு நேமை வச்சுட்டு அதுக்கு வந்து 500 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 500 கோடி ரூபாய் மக்களுக்கு போய் சேரலன்னா அந்த திட்டம் வேஸ்ட் தானே.
ஸோ அதனால இப்போ பணமே இல்லை, அதுக்கப்புறம் நம்ம என்ன திட்டங்கள்லாம் நம்ம ஏன் அதை பற்றி விவாதிக்கணும் சொல்லுங்க. நம்ம பணமே இல்லை, நிதி நெருக்கடியில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. பட் இருந்தாலுமே இந்த அண்ணன் சீர், தாய்மாமன் சீர் இதெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு திட்டத்துக்கு 800 கோடியும் இன்னொரு திட்டத்துக்கு 500 கோடியும் வந்து பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இது இப்போ தேவைதானா அப்படின்ட்டு இருக்கு. அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, பட் நிதி நிலைமை இருக்கக்கூடிய சூழலில் இது தேவைதானா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? சார் அவங்க நிதி நிலைமையில பார்த்துட்டு தானே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ விஜய் சார் சொன்ன திட்டங்கள்லாம் வந்து 2500 ரூபா மகளிருக்கு இருக்கு, 6 சிலிண்டர் இருக்கு, இன்னும் பல படித்த இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் இருக்கு. ஸோ அதனால் அவர் இப்போ கொண்டு வரலையா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒன்று கொண்டு வந்திருக்காரு, ஓகேங்களா. அந்த தாலி கொடுக்குறதும் அவங்களுக்கு வந்து சேலை கொடுக்குறதும் அதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு பட்ஜெட் இருக்கும் அதனால கொண்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்த உடனே ஒரு 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க, நெக்ஸ்ட் கடன் வாங்க ரெடி ஆகுவாங்க, அவ்வளோதான் சார். அப்போ மீண்டும் கடன் வாங்கி அதன் மூலயமா மக்களுக்கு செலவு செய்கிற அதே சூழல் தான் இருக்குது. கடந்த திமுக ஆட்சியிலும் அப்படி தான் பண்ணாங்க. கடன் வாங்குவாங்க, அதன் மூலயமா 1000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் அதான பண்ணுறாங்க. அப்போ திமுகனுடைய நீட்சின்னு இதை எடுத்துக்கலாமா இந்த ஆட்சி? சார் அப்படின்னு சொல்ல முடியாது. வருமானத்தை பெருக்கிறதுக்கு இவங்க வந்து இப்போ 3 மாதம் ஆச்சு, ஓகேங்களா. நம்ம வருமானத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு இவங்க இது பண்ணும்போது தானே கடனை பற்றி நம்ம பேச முடியும். எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு என்னன்னா, இந்த வருஷம் முடியுதுக்குள்ள 85,000 கோடி தாவேக அரசு கடன் வாங்குன்ட்டு. இப்போ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. கண்டிப்பாக கடன் வாங்காமல் கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. கடன் ஆகும், கடன் ஆகும். சரி, அதை அடைக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லை அப்படின்றத வந்து எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு. திரு எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், திரு உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இந்த பட்ஜெட்டுக்கு 0 மார்க் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்போ வந்து 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்கல்ல, டிஎம்கே கவர்மெண்ட் கடன் வாங்கினாங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்கிட்டு தானே இருந்தாங்க. அது இப்போ லாஸ்ட்டாக வந்து வட்டி கூட கட்ட முடியாமல் இப்போ 20,000 கோடி வாங்கி இவங்க 14,000 கோடி வட்டி கட்டியிருக்கோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் அதை தானே பண்ணாங்க சார். வருமானம் பெருகாம எந்த ஒரு கடனையும் நீங்க அடைக்க முடியாது. வீட்டில் வந்து 100 ரூபாய் நம்ம வீட்டில் சம்பாதிக்கிறோம், 200 ரூபாய் கடன் வச்சிருக்கோம் அப்படின்னா எப்படி கடன் அடைப்போம் சொல்லுங்க பாப்போம். 100 ரூபாய் தான் நமக்கு வருமானம் வருது, ஆனால் 200 ரூபாய் கடன் இருக்குன்னா எப்படி அடைப்போம்? திருப்பி யார்ட்டையாவது இருந்து ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கி தானே கடன் அடைக்க முடியும். அதுதான் நம்ம நாடும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணேன், இப்போ கடந்த ஆட்சியில் வந்து மத்திய அரசனுடைய மோதல் போக்கில் அந்த அரசு வந்து இருந்தது. அதனால மத்திய அரசு நமக்கு வரக்கூடிய நிதி எதுவுமே வந்து வரல. ஆனால் இந்த அரசு அப்படி இல்லாமல் கொஞ்சம் மென்மையாக தான் வந்து கையாளுறாங்க. மேபி மத்திய அரசு கிட்ட இருந்து நிதியை வாங்கி அதன் மூலயமா சொன்னது மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு யார் சொன்னது? நிதி கொடுக்கல இல்லை சார். இப்போ ஒரு சில நிதி எல்லாமே அவங்க கொடுத்துக்கிட்டு தான் சார் இருக்காங்க. அவங்க நிதி எல்லாமே மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மத்திய அரசு இந்த ஸ்கீம் இங்க ஒரு ஆட்சி பண்ணணும்னா இங்க ஆட்சி பண்ணா அவங்க கொடுக்கறத இங்க வந்து தரலன்னு சொல்லியே நம்ம ஆளுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு தான் சார் இருக்காங்க. மத்திய அரசு கொடுக்காம நம்ம எதுவுமே பண்ண முடியாது சார். இப்போ நம்ம கல்வி நிதியை கொடுக்கவே இல்லையே சார். கல்வி கொடுத்துருக்காங்க சார். நம்ம நினைக்கிறோம் கொடுக்கலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம விஜய் சார் ஆட்சிக்கு வந்தது கூட இப்போ கூட ஆமாம் 4,000 கோடி ரூபாய் இப்போ கூட வந்து அவங்க பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ ஒரு 3 days 4 days பேக்கில், ஓகேங்களா. கொடுக்கலலாம் சொல்ல முடியாது சார், எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா. இன்னொரு முன்மொழி கொள்கையை ஆதரிக்க சொல்கிறாங்க. முன்மொழி கொள்கைன்னா ஹிந்தி வேணுங்கிறதுனா கிடையாது, ஆனால் ஹிந்தி படிக்கிறதுல எங்கேயும் தப்புனா கிடையாது சார். ஹிந்தி படிக்கலாம், ஓகேங்களா. இன்னொரு மொழியை வந்து நம்ம கற்றுக்கிட்டதுல என்ன தப்பு இருக்குது, ஓகேங்களா. அது எந்த மொழியாக இருந்தா என்னென்னா விட்டா கற்றுக்கணும்னு சொன்னால் எத்தனை மொழி வேணாலும் நான் போய் கற்றுக்கிடுவேன், ஓகேங்களா. எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு மொழியை பேசி வாழ்ந்துட்டு போயிடுவேன் நான். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ 2 நாள் பட்ஜெட் வந்து முடிஞ்சிருக்கு. எல்லா தலைவர்களும் கருத்து தெரிவிச்சிட்டாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இது வரைக்கும் அவர் ட்வீட்டும் பண்ணல, எந்த அறிக்கையும் சொல்ல. பிரஸ் மீட்டிங் எங்கள் தலைவர் தெளிவாக உள்ள ஆளு சார். இந்த பட்ஜெட்டில் என்ன நடக்கும், தமிழ்நாடு அடுத்து எந்த நிலைமைக்கு போகுது எல்லாம் தெரிஞ்ச தலைவர் சார் எங்கள் தலைவர். ஸோ அதுக்குன்னா போயிட்டு எல்லாத்துக்கும் போய் எங்கள் தலைவர்னா பேட்டினா கொடுத்துக்கிட்டு மாட்டார் சார். எங்களுடைய கடந்து போகிற விஷயம் சார், கடந்து போகிறது இல்லை சார். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாலேயே சொல்லிட்டாரு என்ன, 85,000 கோடி இந்த வருஷத்துக்குள்ள தாவேக கடன் வாங்கணும்னு சொல்லி ஒரே இதில் முடிச்சிட்டார்ல. அதுக்கப்புறம் போயிட்டு இந்த பட்ஜெட்டை பற்றி எங்கள் தலைவர் ஏன் பேசணும்? கடந்த மீட்டிங்ல சொல்லும் போது இப்பதான் வந்து தடுமாறி வந்திருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய முதல் பட்ஜெட் அப்படின்னும் போது அவருடைய பார்வையில இந்த பட்ஜெட்ல இருக்கிற விஷயங்கள் சொல்லலாம் இல்லையா? இந்த அப்படி எப்படி சார் எங்க தலைவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க ஒயின் ஷாப் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லா நாங்க வந்து எப்படி இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நாங்க பிட் நோட்டீஸா வீடு வீடா எல்லாருக்குமே கொடுக்கோம். என்ன சொல்லி கொடுப்போம், போதையெல்லாம் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க போதையை உருவாக்கத்தானே சார் கவர்மெண்ட் பண்ணுது. இப்போ எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி 33% நீங்கள் வந்துட்டு
ஒயின் ஷாப் எடுத்துருங்க, 33% கல் கடையை கொண்டு வாங்க அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்கிறாரு. ஓகே, இங்கே யாரும் கேட்குறதுக்கு இது இல்லையே சார். அதை திருப்பி திருப்பி போதை எப்படி சார் போதை ஒரே அடியாக ஒழிச்சா தான் சார் போதை எல்லாமே ஒழியும். ஓகேங்களா? அது இல்லாமல் இது போதையை வந்து ஒழிக்கவே முடியாது. நீங்கள் எப்போவுமே வந்து எல்லா விஷயத்துக்கும் கருத்து கொடுத்தா அது வந்து சரியாக இருக்காது இல்லையா சார்? அவர் பின்னாடி ஒரு இளைஞர்கள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அது போய் சேரும் இல்லையா? நம்மளை மாதிரியான ஒரு லீடர் சொல்லும் போது அது கரெக்டாக தப்பான. எங்கள் லீடர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் சொன்னார், இந்த ஆட்சி வந்து ஒரு வருஷத்தில் 85,000 கோடி கடன் வாங்கணும்னா அந்த பட்ஜெட் எல்லாமே அது உள்ளே முடிஞ்சு போச்சு. இப்போ 20,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க, 21,000 கோடி நியர்பை கடன் வாங்கிட்டாங்க. இனிமேல் அடுத்து கடன் வாங்குவாங்க. இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு நம்ம அதை எத்தனை பேச போகிறோம். ஒரே அடியாக ஒரு ஆட்சியை பற்றி வந்து குறை சொல்கிறது இது இல்லை, குறை சொல்கிறது இல்லை சார். இது நிறைய நல்ல விஷயங்களும் வந்து நடந்தார். அவர் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன எட்டுதோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க ஆஃபீஸர்ஸ்னால் வச்சு வந்து பட்ஜெட்டை ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் நல்லதும் இருக்கும், என்ன அதில் கம்மியாகவும் இருக்கும், கூடுதலாக இருக்கும். அடுத்தடுத்து வரத விஷயங்களில் தான் சார் அவங்களுடைய இதை சொல்ல முடியும். நம்ம வந்து உடனே எடுத்தோடனே இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு 50,000 கோடி அங்கே ஒதுக்கல, 25,000 கோடி இங்கே ஒதுக்கலாம் அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து நிறைய சொல்லிட்டு வரீங்க. அது சம்மந்தமான சில ஸ்கீம்ஸும் வந்து போதை இல்லா கேம்பஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஸ்கூல் லெவல்லேருந்தே அதை வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஸ்கீம் வந்து அதுக்கான நிதியும் வந்து ஒதுக்கியிருக்காங்க. நீங்களும் அதை தான் வந்து சொல்லிட்டு வரீங்க. அந்த ஸ்கீம் ஒழுங்காக செயல்படுத்த முடியுமா? சரியாக செயல்படுத்த முடியுமா? முடியும் சார். நம்ம நாட்டில் வந்து ஒயின் ஷாப் எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போதையில் தமிழகத்தை கண்டிப்பாக உடனே கொண்டு வரலாம், கூட படிப்படியாக கொண்டு வந்துடலாம். இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எங்ககிட்ட எல்லாருமே அதை தான் சொல்கிறாரு, போங்க போதை இல்லாத தமிழகத்தை கொண்டு வருவோம். ஸோ அதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு உண்டாக்குங்க. ஓகேங்களா? அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம வந்து யாரையும் குறை சொல்லையோ குற்றம் சொல்லையோ இங்கே வந்து எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அடுத்த தலைமுறையை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அவங்ககிட்ட எப்படி நம்ம ஒழுக்கமாக நடந்துக்கணும். அப்போ தான் அடுத்த தலைமுறை வந்து ஒழுக்கமாக வரும். ஸோ நம்ம கண்டதுன்னா வாயில் பேசி மீடியா கிடைக்குதுன்னு என்ன வேணாலும் பேசணும்னா நம்மளே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தலைவன் ஆக முடியாது. ஓகேங்களா? நம்ம எங்கள் தலைவர் என்ன சொல்றாரு, எங்கிட்ட இருக்க ஒவ்வொருத்தரும் தொண்டன் கிடையாது தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போ எங்களுக்கு ரொம்ப பொறுப்புகள் இருக்குது. அது மேலே யாரை பற்றியும் நம்ம தப்பாகவும் பேசிட முடியாது, எங்கேயும் நீவா கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற தலைவர் எங்கள் தலைவர். தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் இருக்க எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் யாரையும் வந்து திட்டுறதுக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கவே மாட்டோம். ஓகேங்களா? நம்ம நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு நம்ம இயக்கம் என்ன பண்ண போகுது, அந்த இயக்கத்தில் நீங்கள் என்ன உழைக்க போகிறீங்க, அதுதான் நம்மளுடைய இயக்கம். அண்ட் அதே மாதிரி சார், நீங்கள் சொல்லிருக்கீங்க மது கடைகளை மூடணும் குறைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அரசு வந்து அது இன்னும் ஈஸியாக வந்து மது பிரியர்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஆன்லைனில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த ஸ்கீமு. நம்ம நேராக போய் நின்று வாங்கணும் அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் புக் பண்ணி நீங்கள் என்ன சரக்கு வேணுமோ அதை இது பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டில் போய் வாங்கிக்கலாம். அதாவது கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்காக அரசு எடுத்த ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வந்து அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக மது கடைகளை மூடணும், இங்கே வந்து பூர்ண மதவிலக்கு, இதனால இந்த ஆன்லைனில் பண்ணுறதுனால வந்து கூட்ட நெரிசலை குறைக்கிறோம் அப்படின்னு அரசு சொல்லுது. நாளைக்கு வந்துட்டு தனியாக எங்கெங்கே வந்து ஒரு 4-5 பேர் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்காங்களோ அவங்கன்னா வந்து ஒயின் ஷாப் பக்கத்தில் போக வேண்டாம்னா கூட வீட்டில் வந்து ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சார். எப்படி சார் போதையை வந்து அறவே ஒழிக்கணும் சார். நம்ம வந்து அந்த போதைக்கு மட்டும் நம்ம வந்து ஊக்கம் கொடுத்து மேலே தூக்கி விடவே கூடாது. ஓகேங்களா? ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுனா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சாராய கடை இருக்கும். அந்த சாராய கடையில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. சாராய கடையில் குடிக்கணும்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்துடவே மாட்டாங்க கிராமத்துக்காரங்க. அப்படியே வந்தால் கூட தலையில் துண்டை போட்டு வந்து வாங்கிட்டு கம்மா குளம் இருக்கு இல்லையா, அங்கே போய் எங்கேயாவது ஓரமாக இருந்து குடிச்சிட்டு ஆனால் அதை தூக்கி தூர போட்டு தான் போவாங்க. இப்போ எங்கே சார் அப்படி இருக்காங்க? எல்லாம் ரோட்டில் படிச்சுட்டு ரோட்டில் குடிச்சிட்டு இளைஞர்கள் எல்லாம் படுத்து உறங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஆட்சியில் இந்த மது பிரியர்களால் நிறைய அசம்பாவிதங்கள் ஏற்பட்டது நம்ம பார்த்தோம். பட் இந்த அரசில் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஒயின் ஷாப் பக்கத்துலேயும் வந்து போலீஸார் வந்து இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் குடித்தவர்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லையே. வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டில் குழந்தைங்க கூட சண்டை போட மாட்டாங்களா? அவங்க மிஸ்ஸஸ்க்கு தொந்தரவு கிடையாதா? இன்றைக்கி வந்து குடியால் எவ்வளோ குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா சார்? நம்ம ஒரு விஷயத்தை வந்து பணத்தை பெருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு வந்து இது வரணும், ரெவன்யூ வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயங்களை பண்ணுறோம். அது எவ்வளோ குடும்பத்தை வந்து கெடுக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகணுன்னா கூட அப்பா ஒரு பயங்கரமான குடியாரம் இருந்தால் அந்த குழந்தை வந்து பயந்து தான் ஸ்கூலுக்கு போகும். ஏன்னா ஈவினிங் வரதுக்குள்ளே அப்பா வந்து அம்மாவை அடித்து போடுவாரோ,
ஏன்னா எங்கேயா சண்டை எடுத்துகிட்டு வந்துடுவாரோ, இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபேமிலி ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஒரு சரியான முடிவு எங்கள் தலைவர் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த ஒயின் ஷாப்பை வந்து மூடாத வரைக்கும் ஓகேவா, இங்கே வந்து எந்த ஒரு போதைப் பொருட்களையும் தடுக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதே மாதிரி சார், இப்போ திமுகவினர் வந்து தொடர்ந்து ஆபாசமாக பேசுறதும் அது குறித்து வந்து கருத்து தெரிவிக்கிறதும் இதெல்லாம் வந்து வாடிக்கையாகவே இருந்துட்டு வருது. சமீபத்தில் கூட திரு உதயநிதி அவர்கள் பேச்சை கேட்டோம். பொன்முடி அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி சைவம் வைணவம் குறித்து வந்து ஆபாசமாக பேசியிருந்தார். அதுக்கு இனி கோர்ட் வந்து அவர் பிடிவாரன் இது பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 6ஆம் தேதிக்குள்ள அவர் வந்து கைது பண்ணி எங்க முன்னாடி ஆஜர்படுத்தணுன்ற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. சார் நம்ம வீட்டுக்குள்ள 4 சுவருக்குள்ள நீங்க என்ன வேணாலும் நீங்க பேட் வார்த்தை பேசிக்கோங்க சார். இந்த சமுதாயம் உங்களை வந்து ஒரு தலைவரா பார்க்குது. இந்த சமுதாயம் வந்து உங்களை எதிர்நோக்கி இருக்கு. இந்த சமுதாயத்துல நீங்க பேசும்போது ரொம்ப ஞாபகத்தோட பேசணும் சார். நம்ம குழந்தைகிட்ட வந்து பேட் வார்த்தை ஏதாவது பேசி இது பண்ணுவோமா, இந்த மாதிரி பேசுற அந்த மாதிரி பேசுறேன்னு அதெல்லாம் பண்ண மாட்டோம்ல. அதே மாதிரி தான் சார் நம்ம சமுதாய மக்கள்கிட்ட நம்ம வந்து பேசும்போது நமக்கு வந்து பொறுப்புணர்ச்சி ரொம்ப இருக்கு. நம்ம வந்து வாய்க்கு என்ன வந்தாலும் வந்து பேசிட்டு போகிறது கிடையாது அரசியல். ஓகேங்களா. இன்னொரு சமுதாயம் சென்சின்னா இவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த சென்சினா இது பண்ணணும், நல்லபடியாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அரசியலை வந்து நீங்கள் நாகரிகமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். வச்சு இங்கே எல்லாமே என்னென்னா அந்த பங்காளி சண்டை மாதிரியே இருக்குது. என் சொத்தை நீ எடுத்துட்ட, உன் சொத்தை நான் எடுத்துட்டேன், அந்த மாதிரி. அதாவது பொறாமையின் உச்சத்தில் வந்து அரசியல் பேசுகிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. குறிப்பாக பெண்கள் மீது மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திமுகவினை தொடர்ந்து பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது சார். ஏன்னா அவங்க அதுலேருந்து பாடம் கற்றுக்கலையாது. கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. அவருடைய மகன் மு க ஸ்டாலின் இருக்கும்போதும் பேசியிருக்காரு. இப்போ அவருடைய பேரண்ட்ஸ் உதயநிதி இருக்கும்போதும் பேசுகிறாங்க. இத்தனை எதிர்வினைகள் வந்தும் கூட ஏன் அந்த ஒரு விஷயம் மாறவே இல்லை திமுகலேருந்து? சார் மாறும், இனி மாறும். இப்போ நீங்கள் நேற்று முந்தானெல்லாம் பார்த்துட்டீங்களா சார், இனிமேல் மாறும். இப்போ மக்கள் வந்து உங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நீங்கள் சிஎம் சார் வந்து அரெஸ்ட் பண்ணி இது பண்ணால் கூட நீங்கள் என்ன தான் வந்து நான் மாற்றி பேசிட்டேன்னு சொன்னால் கூட மக்கள் பார்த்துக்கிட்டு தானே சார் இருக்காங்க. மாற்றி பேசுன்னு சொல்ல நான் பேசுனதை வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா? அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா? லைவ்ல அத்தனை பேர் பார்த்தாங்க. நான் ரொம்ப பேர் பார்த்தாங்க. இந்த உலகமே பார்த்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாடு எல்லாருமே பார்த்தாங்க. எப்பவுமே வந்து அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சார். ரொம்ப ஞாபக அடக்கத்தோடு பேசணும். ஏன்னா உங்களை வந்து எதிர்நோக்கி உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர், ஒரு 1,25,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க, வாக்காளர்கள். அதில் ஆணும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. உங்களை பார்த்து தான் இன்னொரு அரசியல் வந்து போகும். அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ எங்கள் தலைவர் என்ன பேசுகிறாரு, நீங்கள் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு பிசுறு எங்கள் தலைவர்கிட்ட இருந்து நீங்கள் எடுக்க முடியுமா? எங்கள் தலைவர் எவ்வளோ அழகாக பேசுவார் தெரியுமா? யாரை பற்றியும் தவறுதலாக பேச மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் அண்ணாங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தையே பேச மாட்டார், யாராக இருந்தாலும். ஆமாம், அவர் வேறு யாரையும் எதிரியாக பார்க்குறதே இல்லை. அவர் அரசியலை தான் எல்லாத்தையுமே பார்த்து போய்கிட்டு இருக்கார ஒழிச்சு அவர் யாரும் எதிரி ரெண்டாந்திர வந்து இவங்க அப்படின்னா அவர் நம்ம தலைவர் பார்த்து பேசவே மாட்டார். நான் அதே மாதிரி நாங்களும் அவர் வழியில் வரணும் அப்படின்னு தான் நாவடக்கம் ரொம்ப தேவை. எங்கே இருந்தாலும் யாரை பற்றியும் மரியாதை குறைவாக பேசிடக்கூடாதுங்கிறதுல நானாக ரொம்ப இதாக இருப்பேன், முனைப்பாக இருப்பேன். அதில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ந்து ரைடு வரதா இருக்கட்டும், விசாரணைக்கு அழைக்கிறதா, நம்ம பார்த்தோம் செந்தில் பாலாஜி அவர்கள், ஏவாவேலு அவர்கள், இப்போ உதயநிதி, இப்போ பொன்முடி அப்படின்ட்டு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது தாவேக அரசு தனிப்பட்ட முறையில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதா நினைக்கிறீங்களா, இல்லை உண்மையிலே தவறு நடந்திருக்கு? சார் தவறு நடந்ததுனால தானே சார் அதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. தவறு நடந்திருக்குல்ல. நீங்களும் போன ஆட்சி காலத்துலலாம் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ தவறுகள், எவ்வளோ மந்திரிங்க வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமான திட்டிட்டு வந்து போயிருக்காங்க. கோவிலே திட்டிருக்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அப்படிங்கும்போது தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கலாம் சார். அது யாராக இருந்தானே சார். யாராக இருந்தாலும் வந்து தப்புங்கிறதுக்கு வந்து ஒரு கொலை பண்ணாலும் 10 கொலை பண்ணாலும் தண்டனை தானே. யாராக இருந்தாலும் தண்டனை இருக்குல்ல சார். அதில் என்ன இது இருக்கு? அது எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு விமர்சனம் தானே, அதுக்கு போய் கைதா அந்த அளவுக்கு ரியாக்ட் விமர்சனம் வந்து நீங்க பண்றது வந்து கரெக்டா உள்ள விமர்சனத்தை வச்சீங்கன்னா யாரும் கைது பண்ண மாட்டாங்க சார். தப்பா உள்ள விமர்சனத்தை வச்சா கைது பண்ணுவாங்க. அது தப்பா உள்ள விமர்சனம் தேவையில்லை தானே. தேவையில்லாத ஏன் சார் பண்ணணும்? இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சரி அப்படி நம்ம கண்டிப்பா சரிதான் சார். நீங்க வந்து அதான் சொல்றேன், பப்ளிக் முன்னால் நீங்கள் வந்து உங்கள் வேர்ட்ஸ் வந்து நல்லதாக இருந்தால் தான் இனியும் வர இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு அதை கேட்டு நல்ல அரசியலை முன்னெடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா. நீங்கள் வாய்க்கு வந்ததுன்னா நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா அந்த தொண்டர்களும் அதே தானே சார் பேசுவாங்க. தலைவன் எவ்வளியோ
அவ்வழியே தொண்டன். அண்ட் அதே மாதிரி சார் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஊழல் பண்ண யாரையும் நான் வந்து விட மாட்டேன் அப்படின்ட்டு. நேற்று நிதியமைச்சர் மரியவல்சன் பேசும்போதும் அதுதான் சொல்லியிருந்தாரு, ஊழல் பண்ண யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து விட மாட்டேன். அந்த ஊழல் அப்படின்ற வார்த்தை சொல்லும்போது எதிர்கட்சிகள்லேருந்து நிறைய கூச்சல் குழப்பங்கள்லாம் வந்து ஏன் அவ்வளோ போன முறை பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லும்போது கூச்சல் விட்டாங்க, இப்போ ஊழல்னு சொல்லும்போது இன்டரப்ட் பண்ணுறாங்க. ஏன் இதுக்கும் அவங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஏன் இந்த பக்கம் இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வருது? குற்றம் செய்த மனசு தான் சார் குறுகுறுக்கும், அதனால அதுல இருந்து வாசனை தீஞ்சு வீசுது, அவ்வளவுதான். இது வந்து கைது நடவடிக்கை வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஆட்சியை நம்ம பார்த்துருப்போம், திமுக வந்து அதிமுக விசாரணை நடத்துவாங்க, கைது அளவுக்குலாம் போகாது. அதே மாதிரி அதிமுக வந்தாலும் திமுக வச்சு ஒரு கண் துடைப்புக்காக நடத்துவாங்க. பட் இந்த ஆட்சியில் முறையான விசாரிக்கப்பட்டு கைது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, குற்றம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா? அது அப்படி பண்ணாங்கன்னா மக்களுடைய நம்பிக்கையை அதிகமாக பெறலாம். அதாவது யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதா இருந்தால் மக்களுடைய நம்பிக்கை வந்து அந்த அரசாங்கம் மீது அதிகமாகும். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள் அதை பண்ண? சொல்ல முடியாது சார், இது அரசியல் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது சார், அவ்வளோ சீக்கிரம்னா நம்ம சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க கையிற ஆள் எல்லாமே ஒரு முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருந்தவங்க, அதனால தான் இந்த ஒரு கேள்வி. பவர் வந்த பிறகு காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. பவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பவர் எதுக்கு கொடுக்குறாங்க? மக்களுக்கு நல்லதை பண்ணுறதுக்கு தாங்க அந்த பவர் வேணும், மற்ற விஷயத்துக்கு அந்த பவர் தேவையே கிடையாது என்னை பொறுத்தளவு. அந்த பவர்ஸ் அவங்க தவறாக பயன்படுத்தினால்தான் இன்னைக்கு வந்து விசாரணைகளும் கைதிலும் வந்து அவங்க கூச்சல் போடுறாங்க. சார் தப்பே பண்ணல, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா தப்பே பண்ணல, நீ என்ன வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பேன் சார். ஏன் நம்ம வந்து கூச்சல் போடணும் சொல்லுங்கள் பார்ப்போம். தவறுதல் இருக்கும் பட்சத்தில் நம்ம மனசு வந்து டொப்பு 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 டொப்புன்னு அடிக்கும். ஸோ மக்களோட பார்வையில் அப்படிதான் இருக்கு. ஏன்னா லைவ் வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க லைவ்ல அவர் பொதுவாக சொல்ற விஷயத்துக்கு நீங்க கூச்சல் போடுறீங்க அப்படின்னா மக்கள் பார்வையில் எப்படி இருக்கும் சார்? அது மக்கள் பார்வையில் அதான் சார், நான் முன்னுக்கூட்டியே சொல்லிட்டேனே, சரி குற்றம் செஞ்சிருக்காங்க, ஓகே, அதுக்கு அடிச்சுக்கிடுறாங்க, அவங்களே எக்ஸ்போஸ் ஆக. ஆமாம், ஐயோ நான் பண்ணலடாங்கிற மாதிரி தான். ஆனால் பட்டு அது அந்த பக்கம் வந்து இவங்க ஏன் சைலண்டாக இருந்துட்டு போனால் தானே, குற்றம் செஞ்சுருந்தானே சார் நம்மளை வந்து குற்றவாளியாக அனுப்பாட்ட போகிறாங்க. குற்றம் செய்யாமல் ஏன் நம்ம வந்துட்டு அதுக்கு போய் பேசணும்? பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் அதே சமயம் இன்னொரு முக்கியமான நிகழ்வும் வந்து நடந்திருக்கு. சட்டமன்றத்தில் இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு பிறகு திரு சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து திரு புசியானந்த் அவர்களை பார்த்துருக்காங்க. இது அரசியல் ரீதியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு. ஆல்ரெடி அதிமுகலேருந்து பல எம்எல்ஏக்கள் அங்கேருந்து ராஜினாமா பண்ணி தாவேக்க வார்த்தை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சீனியர் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து போய் பேசுகிறத எப்படி எடுத்துக்கிறது சார்? நம்ம சார் எந்த சீனியர் யார் போனாலும் சரி சார், மக்கள் போகலைல்ல. இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா எம்எல்ஏ குடும்பம் வேணா போகும் சார், ஏன்னா லாபம் சம்பாதிக்க வேண்டி போகும் ஒழிச்சு மக்கள் போக மாட்டாங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 எம்எல்ஏ இப்போ வந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்ச 15வது நாளில் ரிசைன் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் 50,000 பேர்லேருந்து 60,000 பேர் ஓட்டு போட்டிருக்கோம், நாங்கள் கியூவில் நின்று ஓட்டு போட்டிருக்கோம் உங்களுக்கு, நீங்கள் ஜெயிச்சு வந்தால் நல்லது பண்ணுவீங்கன்னு. உங்கள் அரசியல் லாபத்துக்காக வேண்டி உங்களுக்கு வந்து மக்கள் கொடுத்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு கட்சியில் போடுறீங்கன்னா இனிமேல் அடுத்து நீங்கள் போய் அந்த எலெக்ஷனில் நின்று எப்படி வந்து மக்களை மீட் பண்ணுவீங்க? எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? ஒரு நல்ல கட்சி தான் சார் அதிமுக வந்து ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்கன்னாமே இதுக்கு முன்னால் மினிஸ்டராக இருந்தவங்க அவங்கன்னா இன்றைக்கி என்ன சார் ரோட்டில் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்காங்க சார். அவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க சார், தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக்கிட்டு இது பண்ணுறதுக்கும். ரெண்டாந்திரம் வந்து அவங்களால இருக்க முடியல சார். அதாவது என்ன சொல்கிறது, பதவி உச்சத்துல இருந்து என்ன அது அந்த சுகம் திருப்பியும் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல. இந்த மக்களாக போய் சேர்ந்து சொன்னாங்க, அந்த தொகுதியில் இருக்க மக்கள் போய் சொன்னாங்களா, ஐயா நீங்கள் இந்த கட்சியில் இருக்க வேண்டாம், நீங்கள் இந்த கட்சியில் போய் சேர்ந்து அங்கே எம்எல்ஏ ஆகி திருப்பி வந்து எங்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களா மக்கள்? எங்கேயாவது ஓட்டே போட மாட்டாங்க சார். நம்ம மக்கள்லாம் அவ்வளோ சர்வசாதாரணமாக ஏமாற்றிட்டு போக முடியாது. ரெண்டாந்திரம் விஜய் சார் அந்த 5-6 பேருக்கு சீட்டு கொடுப்பாருங்கிறதுல என்ன சார் உறுதல் இருக்கு? அந்த அசூரன்ஸ் இருக்கிறதுனால தான் சார் அவங்க ரிசைன் பண்ணிட்டு வரேன். காலம் பதில் சொல்லும் சார், நம்ம ஏன் சார் பதில் சொல்லணும் அதுக்கு? இல்ல அவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி வந்து நாங்க காலமா திமுக இதுதான் அரசியல் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா அதே திமுக கூட நீங்க போய் வந்து ஒன்னா இணைஞ்சு ஆட்சி அமைக்கலான்னு முடிவு பண்ணும் போதுதான் எங்களுக்கு ஒரு உண்மையான அம்மா தோணணும், உண்மையான எம்ஜிஆர் தோணும், எங்களுக்கு அது இதுவாகுது, அதனால நாங்க வேற கட்சிக்கு போறோம். அந்த ரீசன் கரெக்ட் தானே சார் ஒரு தொண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? அது நமக்கு தெரியாதுல்ல சார், அது உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுங்க தெரியாம நம்ம எப்படி சார் பேச முடியும்? அது பேசல. அவங்க 2 பேரும் கூட்டணி பேச்சு நடத்தினாங்கன்றது அவங்க கூட்டணி கட்சி தலைவர் பேப்பர்ல பார்த்தோம். உங்களை மாதிரி மீடியாக்காரங்க சொல்றதை கேட்டிருக்கோம். இருந்து திருமாவளவன் சொல்றாரு, காதர் மொய்தீன் சொல்றாரு.
சார் அவங்க அரசியல்வாதிங்க, அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார். என்ன நீங்கள் பேசுனேன்னு சொன்னீங்கல்ல 2 பேர், அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லலையே. எடப்பாடி ஐயாவோ ஸ்டாலின் ஐயாவோ வந்து நம்மகிட்ட சொல்லலைல்ல. நாங்கள் 2 பேரும் ஆட்சி அமைக்க பேசிக்கிட்டோம், அதனால தான் இவங்க வந்து இந்த பதவியை விட்டுட்டு அந்த இடத்துல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே சார். அவங்க சொல்லும் போது தானே சார் நம்ம கேட்க முடியும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா எப்படி சார் யூகத்துலனா பேசுறதுக்கு? யூகத்துல சார் அவங்க கூட அந்த மீட்டிங் நடக்கும் போது உள்ள இருந்த தலைவர்கள் சொல்றதை வச்சு நான் சொல்ல, கம்யூனிஸ்ட் லீடர்கள் சொன்னாங்க, திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு, ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் சொன்னாரு, எங்ககிட்ட தான் பேசினாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. கூட இருந்த தலைவர்கள் சொல்லும் போது எப்படி தெரியலையே சார், நமக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. இவங்க எங்க இருந்து எந்த ஹோட்டல்ல ரூம் போட்டு பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது இல்ல. தெரியாம ஒரு விஷயத்த, தெரியாத விஷயத்த நான் எப்படி பேச முடியும்? என்னால பேச முடியாது இல்லையா? அவங்க இந்த ரீசன் வச்சு இதுக்காக தான் நாங்க வந்து கட்சி வேற கட்சி மாறோம், ஏன்னா எங்களால திமுகவுக்கு வந்து போக முடியாது, நாங்க காலம் காலமா அவங்களை எதிர்த்து தான் அரசியல் பண்றோம் மாதிரி எங்களுக்கு வேற ஆப்ஷனா திரு விஜய் அவர்கள் இருக்காரு, அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் அவங்க சொல்றாங்க. அதனால கேட்குறேன், இந்த கட்சி கட்சியில வந்து உட்காந்து இவ்வளவு தூரம் வேலை பார்த்து நீ வந்து உன் கட்சியை வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரை வந்து மக்கள் மனசுல வந்து தமிழ்நாடு அளவில் கொண்டு போயிட்டு ஒரு மினிஸ்டர் போஸ்ட்லயே இருந்து நீ அந்த அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க அங்க பேசணும் இங்க பேசணும் அதனால வந்து நாங்க கட்சி மாறுறோங்கன்னா அது என்ன மாதிரி தொண்டை அப்படிங்கிறதுனா எனக்கு தெரியல சார். நாளைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சா கூட இதே நிலைமை சார், வேற கட்சியில இருந்து வரவங்கள அக்செப்ட் பண்ணிக்க நான் எங்களை மாதிரி ஆளுங்களை எங்க தலைவர் வேற மாதிரி வளர்த்து கொண்டு வர்றாரு சார். நான் இப்ப சொல்றேன் சார், இப்ப எனக்கு ஒரு 48 வயசு ஆயிடுச்சு ஓகேங்களா. இனிமேல் இருக்க காலங்களில் எங்கள் தலைவர் என்ன கட்சி ஆரம்பிக்கிறாரோ அந்த கட்சிக்கு பின்னால் ஃபாலோ பண்ணி அந்த பதவி இந்த ஆசனை நம்ம வச்சுன்னா நம்ம வந்து அந்த இதுக்குள்ளேயே வரல சார் ஓகேங்களா. பொதுநலம் மக்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், அதுவும் நம்ம சம்பாதிச்ச காசில் பண்ணணும்னு தான் சார் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. நமக்கு வந்து அந்த பதவி மேலே அந்த இதுனா ஆசை வந்து ஒரு தலைவனை டொப்புன்னு தூக்கி போட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற அளவுக்குன்னா நமக்கு வந்து இறைவன் வந்து மனசை கொடுக்கல சார். இல்லை உங்களேன்னு சொல்ல சார், பொதுவாக கட்சியில் இணையறவங்களுக்கு சொல்கிறேன், எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்க நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே மனசு இல்லை, எல்லாருக்கும் ஒரே மூளை இல்லைல்ல சார். அவங்க டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதை பற்றி நம்ம இதில் நான் என்னங்கிறத நான் சொல்ல முடியும். நான் என்றைக்குமே வந்து எங்கள் தலைவர் அண்ணாமலையை தான் ஃபாலோ பண்ணுவேன். அது வந்து நம்ம ஒரு முடிவு பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்போம் ஓகேங்களா. முடிவு பண்ணாமல் இந்த போனா போதுன்னு அரசியல் பண்ணுறதுக்குன்னா நம்ம வரமாட்டோம் ஓகேங்களா. இப்போ எங்களது தொண்டு நிறுவனம் தான். நாங்கள் எவ்வளவோ பேருக்கு இப்போ வந்து நம்ம போயிட்டு எல்லா விஷயங்களும் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. என்ன ஒவ்வொரு இடமா எங்கள் தலைவரே இறங்கி சுத்தப்படுத்துகிறாரு. அவர் கூடயும் 2000 3000 4000 பேர் இறங்கி சுத்தப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே அந்த வேலையை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எங்கள் தலைவர் என்ன வேலை கொடுத்துருக்காரோ அதை நாங்கள் வந்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிட்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை. இப்போ அதே மாதிரி 16ஆம் தேதியும் வந்து ஆமாம் சென்னையில், ஆமாம் 16ஆம் தேதி சென்னையில் வந்து ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்தில் நம்ம தலைவர் தான். எவ்வளோ ஆதரவாளர்கள் வருவாங்க, ஐ மீன் எந்த மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? நாங்கள் வந்து யாரையுமே வாங்கனே கூப்பிடுறது இல்லையே சார், எல்லாரும் வருவாங்க சார். எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இப்போ இருக்காங்க ஓகேங்களா. கண்டிப்பாக வருவாங்க சார். எங்கள் தலைவர் ஒரு இடத்துல நின்னாருன்னா கண்டிப்பாக வராமல் இருப்பாங்களா? நீங்கள் பாருங்கள் அன்றைக்கி எவ்வளோ பேர் வராங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்போ நாங்கள் வந்து உட்காந்து இப்போவும் சோசியல் சர்வீஸ் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அதாவது இப்போ சொல்கிறீங்கள இந்த தாவேகா எம்எல்ஏ அந்த இவங்கன்னா அவங்களுடைய கட்சி இவங்கன்னா நிர்வாகிகள்லாம் பண்ண வேண்டிய வேலைன்னா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இறங்கி குப்பைகளை அள்ளுறோம், குளத்தை க்ளீன் பண்ணுறோம், என்ன அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வேலை இல்லாமல் ஆக்குறதுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆமாம், இப்போ 16ஆம் தேதி பேரணி அந்த மாதிரியா இல்லை மீட்டிங் ஏதாச்சும் இருக்கா சார்? சுற்றுச்சூழல் அந்த இது பேரணி தான் சார். ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் பண்ணும்போது நிறைய இம்பாக்ட் வந்து இருந்துச்சு, நிறைய தலைவர்கள் அதை பற்றி வந்து பேசினாங்க, அண்ணாமலை அவர்கள் பண்ண விஷயங்கள் பற்றிலாம். திரும்பவும் வந்து சென்னையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு இது மாவட்டம் தோறும் தொடருமா? இதன் பிறகு இது எல்லா பக்கத்துலையும் நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் சார் இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமும் எங்கள் தலைவர் போய்கிட்டே தான் இருக்கார். இப்போ கன்னியாகுமரி போனார், மதுரை வந்தார், இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது நடக்கலங்கள்ல எங்கள் தலைவர் சுற்றிக்கிட்டே தானே சார் இருக்கார், மக்களோட இருக்கார் எங்கள் தலைவர். அதுதான். ஆமாம். அடுத்த கட்ட பிளான்ஸ் என்ன சார்? அடுத்து நாங்கள் வந்து 50 லட்சம் டார்கெட் அதை நோக்கி பயணப்படுறோம். ரெண்டாவது தடவை வந்து சோசியல் சர்வீஸில் ரொம்ப எக்கச்சக்கம் நாங்கள் கவனம் செலுத்துவோம். ஏன்னா மக்களோட போய் மக்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ அதை வந்து நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இப்போ எங்களுடைய முயற்சி. அதுக்கு தான் எங்கள் தலைவர் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களை வச்சு எங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். சூப்பர் சார். என்னென்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தகவலுக்கு நன்றி சார். தேங்க்யூ.